ஈரடி முக்கால்னு ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டா யமகம் நாளைக்கு அடுத்த வகுப்பில் தொடங்கிக்கலாங்க. ஈரடி முக்கால் கொஞ்சம் சுலபமாக முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். பாருங்க. வேலின் நேர்தரு கண்ணினாள் உமை பங்கன் அங்கணன் மிழலை மாநகர் ஆல நீழலில் மேவினான் அடிக்கு அன்பர் துன்பியலரே. ஆல நீழலில் பொருந்தியனவனாகிய சிவபெருமானடிக்கு அன்பு செய்பவர்கள் துன்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். விளங்கும் நான்மறை வல்ல வேதியர் மல்கு சீர் மிழலையான் அடி உடங்கொள்வார் தமை உளங்கொள்வார் வினை ஒல்லையாசருமே. இந்த பகுதியை நல்லா படிச்சு கொள்ளுங்க. மிழலையானடி உளங்கொள்வார், அவர் தமை உளங்கொள்வார், அவர் வினை ஒல்லையாசரும். இப்ப என்ன அர்த்தம்? சிவபெருமானுடைய திருவடியை உளங்கொள்பவர்களுக்கு வினை நீங்கும், அந்த உளங்கொண்ட அடியவர்களுக்கு உளங்கொண்டவர்களுக்கு வினை நீங்கும். அதாவது அடியாருக்கு அடியவருக்கு வினை நீங்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இறைவன் அடியாருக்கு வினை நீங்குவது மட்டுமல்ல, அவன் அடியாருக்கு அடியாராயிருப்பவர்களுக்கும் வினை நீங்கும். இது ஒரு தலைமுறை தான் சொல்லியிருக்கிறார். 7 தலைமுறை வரும். அடியார் 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 அடியாரை அடைந்த அவர் அப்படின்னு பாட்டு. அது மாதிரி தனிச்சொல்லிலிருந்து தொடங்கி தனிச்சொல்ல ஒரு அடியார், 4வது வரியில் ஒரு 4 சீரில் 4 அடியார், 3வது சீரில் முதல்ல 2 அடியார், அப்புறம் அடியாரை அடைந்த அவர் அப்படின்னு முடியும். அப்போ 7 தலைமுறை வரையிலும் அந்த ஞானம் உணர்ந்தவருடைய அடியவர்க்கு 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 துன்பம் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு. பாட்டு இப்போ ஞாபகம் வரல. சாந்தனி சாமி உரை நூலில் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அடியார் 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 அடியாரை அடைந்த அவர் அப்படின்னு சொல்லி பாட்டு. சரி. விசையினோடு எழு பசையும் நஞ்சினை வேகமாக எழுகிறது, பசைத்தன்மை உடையதாக இருக்கிறது. அந்த நஞ்சினை அசைவு செய்தவன், வருந்த செய்தவன். நஞ்சு பிறரை பற்றி கொண்டு வருந்த செய்யும். இவன் என்ன பண்ணா, அந்த நஞ்சினை வருந்த செய்தான். நஞ்சினை வருந்த செய்தானா எப்படின்னு கேட்டா, அவன் கண்டத்துல தங்கன்ட்டான். அது உள்ளேயும் போக மாட்டேங்குது, வெளியும் போக மாட்டேங்குது. அது தொங்கிக்கிட்டு இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம. அதாவது நஞ்சு கண்டத்துல தங்கிக்கிட்டு இல்லை, தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆமா, தங்குதலுக்கும் தொங்குதலுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? தங்குதல்னு சொன்னா தன்னை தாங்குகின்ற ஒரு பொருள் இருக்க வேண்டும், அதுல அது கவலை இல்லாம உட்காந்துருக்க வேண்டும், அதுக்குதான் தங்குதல் வேறு. தொங்குதல் அப்படின்னு சொன்னா தன்னை தாங்குவார் ஒருவரும் இல்லாம எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அப்படி விழித்து கொண்டு கிடக்கிறான்னு சொல்றான் பாருங்க. அதுக்குதான் காரைக்கால மேர் அப்படின்னு பாடியிருக்கிறார். மஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமா விஞ்ஞான்று திருப்பு. அதுல மை ஞான்ற கண்டம், ஞான்றன்னா தொங்கியன்னு அர்த்தம், ஞாழுதல் என்பதுக்கு தொங்குதல்னு அர்த்தம். அப்ப மை ஞான்ற கண்டம்னா அந்த கருநிறமாகிய நஞ்சு தொங்கிக் கொண்டிருக்கிறது. தொங்கிக் கொண்டிருக்குன்னு கேட்டா உள்ளேயும் போக முடியாம வெளியேயும் வர முடியாம வருந்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த கருத்துப்பட ஞான்ற கண்டம் அப்படின்னு ஒரு சொற்பிரயோகம் அவர் பண்ணி வச்சிருக்கார். சரி. நஞ்சினை அசைவு செய்தவன், அசைவுனா வருத்த செய்தல்னு அர்த்தம். அசைவு செய்தவன் மிழலை மாநகர் இசையும் ஈசனை நசையின் மேவினால் மிசை செய்யாவினையே. அவனை விருப்போடு மேவினால், நசைனா விருப்பம், மேவுதல்னா பொருந்துதல்னு அர்த்தம். விருப்பத்தோடு அவனை பொருந்தினால் அவனுக்கு வினை மிசை செய்யா, அவனை மேலிட்டு வராதுன்னு அர்த்தம். வினை அவனை அடக்கி அவனுக்கு மேல போவோம், ஆனா இவனிடத்துல அந்த வினை ஒண்ணும் பண்ணாம அடங்கி விடும். அதனால மிசை செய்யா வினையேன்னு சொன்னார். வெண்டி சேர்கொடி மூடு மாமதில் மிழலை மாநகர் மேவி நாள்தோறும் நின்ற ஆதிதன் அடி நினைப்பவர் துன்பம் ஒன்றிலரே. அப்ப திருவீழிமிழலைக்கு சென்று அங்கே இருக்கின்ற ஆதியாகிய சிவபெரும் பொருளை நாள்தோறும் நினைப்பவர்களுக்கு துன்பம் சிறிதும் இல்லை. ஒன்றும் என்பதுக்கு சிறிதும் அர்த்தம். ஒன்றிலரே, உண்மை சேர்த்து முடிக்கணும். ஒன்றும் இலர், ஒன்றும் இலர் என்பதுக்கு சிறிதும் இலர் என்று அர்த்தம் பண்ணணும். போதகந்தனை உரி செய்தோன், போதகம்னா யானை. புயல் நேர்வரும் பொழில் மிழலை மாநகர், புயல் தங்கியிருக்கின்ற, புயல் நேர்வரும் பொழில், புயல் தங்கியிருக்கின்ற பொழில் மிழலை மாநகர் ஆதரம் செய்த அடிகள் பாதமலால் ஒரு பற்று இளமே. நமக்கு பற்று என்று சொன்னா இறைவனுடைய திருவடி தான். திருவடி தவிர வேற எந்த பற்றும் நமக்கு இல்லை. நாம் உலகத்துல எத்தனையோ பொருள்களை பற்று 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 என்று சொல்லுவோம். எத்தனையோ பேரை நமக்கு பற்றாவார் இவார். மகன் தந்தையை பற்றுன்னு நினைச்சிட்டு இருப்பான், தந்தை மகனை பற்றுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பியை பற்றுன்னு நினைச்சிட்டு இருப்பான், தம்பி அண்ணனை பற்றுன்னு நினைச்சிட்டு இருப்பான். இவங்கெல்லாம் நமக்கு பற்றாவார், இவங்கெல்லாம் பற்றாவார் இல்லை. திருவடி ஒண்ணுதான் நமக்கு பற்று. அதான் சுந்தரமூர்த்தி மற்ற பற்று எனக்கு இன்றி, எனக்கு வேறு பற்று
எதுவும் இல்லை. உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க அது இதுன்னு, எந்த பற்றும் எனக்கு இல்லை, மற்ற பற்று எனக்கு இன்றி. அதுதான் சரி. தக்கன் வேள்வியை சாடினார் மணி தொக்க மாளிகை மிழலை மேவிய நக்கனாரடி தொழுவார் மேல் வினை நாள்தோறும் கெடுமே. நக்கன் இறைவனுக்கு பேர், ஆடையின்றி இருப்பவன் அர்த்தம். அவன் திசையே ஆடையாக உடையவன் ஆகினால. போரணாவும் முப்புறம் எரித்தவன், போரினை எப்போருமோன்னு அணாந்து பார்த்துட்டு இருப்பாங்களாம். அணாவுதல்னா மேல் நோக்குதல்னு அர்த்தம். எவன் கிடைப்பான், எவனோடு சண்டை போடலாம் அப்படின்னு திரிபுரத்து அரக்கர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். போர் அணாவும் முப்புறம் எரித்தவன் பொழில்கள் சூழ்தரு மிழலை மாநகர் சேரும் ஈசனை சிந்தை செய்பவர் தீவினை கெடுமே. இரக்கமில் தொழில் அரக்கன், இரக்கம் இல் தொழில் இஹ்ரொழில்னு வரும். ஆமாம், அந்த இஹ் ஆயுதம் இருக்கு பாருங்க, அதை ஒரு இல்லனாகவும் தானாகவும் பிரித்து கொள்வார். இல் தொழில் இஹ்ரொழில். பல் தாழ்சை பகராழ்சை, சிகராழ்சை கொச்சை கழிப்பா, பகராழ்சை கொச்சை கழிப்பான்னு இருப்போம். பகருடை வெண்பா சொல்கிறோம் இல்லையா, போற்றி பகருடை அப்படின்னு சொல்கிறோம். பகருடை அப்படின்னு சொன்னால் பல் தொடை பகருடை. இந்த இல்லு இத்து ரெண்டும் சேர்ற பொழுது இல்லு ஆயுதமாக மாறும், இத்து ராவா மாறும். இது விதி. அப்புறம் அதுக்கு விதி என்னங்கிறத அப்புறம் சூத்திரம் தான் பார்க்கணும். இப்போதைக்கு என்ன எழுத்து எப்படி மாறுங்கிறத மட்டும் ஞாபகம் பண்ணிக்கொள்ளுங்க. இரக்கம் இல் தொழில் அரக்கனார் உடல் நெருக்கினான் மிகு மிழலையானடி சிறக்குள் பூவென ஒருக்கினார் புகழ் புறக்கு நீள் புவிய. இறைவனுடைய அடியை, மிழலையானுடைய திருவடியை சிறக்குள் பூவென நம் தலையிலே அணிந்து கொள்ளுகின்ற மலர் போல கருதுவன். சிரத்திலே கொள்ளுகின்ற பூ சிறக்குள் பூ அப்படின்னு வந்து, சிறக்குள் பூவென ஒருக்கினார் புகழ் பறக்கும் நீள் புவிய. துன்று பூமகன் பன்றியானவன் ஒன்றும் ஓர்கிலா மிழலையானடி சென்று பூம்புனல் நின்று தூவினார், புனல் தூவுதல் தூவினார் நன்று சேர்பவரே அவர் ஞானத்தை அடைபவர்களாக ஆவார்கள் அல்லது முத்தியை அடைபவர்களாக ஆவார்கள் என்பது அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். புத்தர் கைச்சமன் பித்தர், கைச்சமன் சிறு சமன் அர்த்தம். கை என்ற சொல்லுக்கு சிறுமை என்பது பொருள். எனவே கையர்கள் சிறு ஒழுக்கம் உடையவர்கள் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கைச்சமனர் வந்து. புத்தர் கைச்சமன் பித்தர் பொய்க்குவை வைத்த வித்தகன், அவர்களெல்லாம் பொய்யை குவித்து வைக்கும்படியாய் செய்தவன், அத்தகைய வித்தகனவன். அவங்களெல்லாம் பௌத்த தர்மத்தையும் சமண தர்மத்தையும் சொல்ல வச்சவன் யாரு? இவன் தான். ஏன் அவன் சொல்ல வச்சான் அப்படின்னு கேட்டா, அதை விளங்கி கொள்ளுகிற கூட்டம்னு ஒன்று உண்டு. அவங்களுக்குன்னு ஒரு நூல் வேணும் இல்லை? அப்போ அந்த நூலை யாரை கொண்டு செய்ய வைக்கிறது? இந்த புத்தரை கொண்டு செய்ய வைக்கணும். இல்லை போதுங்க, இந்த பாடமே முடிய போதும். என்ன உனக்கு தொண்டை அடிக்கடி நினைக்க வேண்டியதாக இருக்குது போதுங்க, இனி தேவையில்லை. புத்தர் கைச்சமன் பித்தர் பொய்க்குவை வைத்த வித்தகன், பொய்யாகிய குவை குவியல் அதை வைத்த வித்தகன். வித்தகம் என்பது ஒரு சாமர்த்தியம். வித்தகம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ற. நீ அடிமை இல்லைங்கிறதுக்காக சாமர்த்தியமா என்னென்னமோ பேசுறீப்பா, நீ அதெல்லாம் பேசாத அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மாதிரி வித்தகன். அந்த சாமர்த்தியம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, உண்மையில இல்லாததை உள்ளது போல காட்டுறது, உண்மையில உள்ளதை இல்லது போல காட்டுறது, செய்யத்தகாத இடத்துல செயல் நிகழ்த்துவது, செயல் நிகழக்கூடிய இடத்துல நிகழ விடாம பண்றது, இதை மாதிரி செய்யறது வித்தகம். அது போல பொய்யாகிய ஒரு பொருளை உண்மையான தத்துவம் போல இந்த புத்தர்களையும் சமணங்களையும் காட்டி அதுக்குண்டான நூல்களை நீ செய்ய வச்சு அந்த பக்குவம் மட்டுமே உடைய மனிதர்களுக்கு வழிகாட்டினாய் அல்லவா, இந்த வித்தகம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பெருமானை வித்தகன் அப்படிங்கிற பெயரால் சொல்றார். வித்தகன் மிழலை மாநகர் சித்தம் வைத்தவர் இத்தலத்தினுள் மெய்த்தவத்தவரே. இந்த உலகத்துல தவம் செய்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, உலகத்தில் இருக்கிறவங்கலாம் காட்டுக்கு போய் மரத்துங்கீழ இருந்தவங்க, குகைக்குள்ள இருந்தவங்க, இவங்களெல்லாம் தவம் செய்தவர்கள் சொல்லுவார்கள். சாப்பிடாம கிடந்தவங்க, தண்ணி குடிக்காம கிடந்தவங்க, தூக்கம் இல்லாம கிடந்தவங்க, இதெல்லாம் தவத்துக்கு அடையாளம்னு நம்ம நாட்டில் நம்பி இருக்கிறாங்க. வெய்ய காலத்துல நெருப்புல நிக்கிறது, மழை காலத்துல பனி காலத்துல தண்ணியில நிக்கிறது, இதெல்லாம் தவம். என்ன அப்படின்னு கேட்டா,
உடம்புக்கு வருகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்வது தவம் அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்குது இல்லையா தவத்துக்கு. அதுக்காக போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவைகள்லாம் தவம் கிடையாதுங்க. தவம் என்று சொன்னா பெருமானுடைய திருவடியை நினைப்பவர்கள், பெருமானுடைய திருவடியை சேர்ந்தவர்கள். சேர்தலே நினைத்தல் தான். அதனால சித்தம் வைத்தவர் இத்தலத்தினுள் மெய்த்தவத்தவரே, அந்த தவம் தான் உண்மையான தவம். எனவே மற்ற தவமெல்லாம் என்ன பொய்த்தவம். இது மெய்த்தவம் என்று சொன்னா அது உண்மையான தவம். இது மெய்த்தவம் என்பது ஏன் சொன்னா இது ஞானத்துக்கு காரணமாக இருப்பது ஆகையினால் மெய்த்தவம். அது ஞானத்துக்கு காரணமாக இருப்பதில்லை, வேண்டுமானால் சில சித்திகளுக்கு காரணமாக இருக்கலாம். எனவே அது பொய்த்தவம். முத்தியை பயப்பது எதுவோ அது மெய், அதுவல்லாம வேறவற்றை பயப்பதெல்லாம் பொய் என்பது கருத்து. சந்தமார் பொழில் மிழலை ஈசனை சண்ப ஞான சம்பந்தன் வாயினவில் பந்தம் நார் தமிழ் பத்தும் வல்லவர் பக்தராகுவரே. நான் பக்தியுடையவன் அப்படின்னு சொன்னா என்ன அடையாளம்? யாராவது தன்னை நான் ரொம்ப பக்தி உடையவனுங்க அப்படின்னா எங்க ஒரு தேவார பதின்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா அது தெரியாதுங்க அப்படின்னா நீ பக்தி உடையவன் நம்மால் நம்ப முடியாதுப்பா. பக்தி உடையவன் குறைந்தபட்சம் நீ வாழற ஊர்லயாவது உனக்கு ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்தலத்திலாவது இருக்கிற தேவாரத்தில் ஒரு பதிகம் நீ தெரிஞ்சிருக்க வேணும். அப்படி இருந்தாதான் உனக்கு பக்தன்னு பேரு, இல்லைன்னா பக்தன்னு பேரு இல்லை அப்படின்னு திருஞானசம்பந்தர் சொல்லி வச்சிருக்கிறார். பத்தும் வல்லவர் பத்தராகுவர். பந்தம் ஆறு தமிழ் பத்து. பந்தம் அப்படின்னு சொன்னா தொடர்புன்னு அர்த்தம். இல்லை பந்துக்கள்னு சொல்றோம்ல. ஆமா, நமக்கு பந்து எது? திருஞான சம்பந்தர் தான், திருஞான சம்பந்தர் பாடல் தான். எனவே அது பந்தம் ஆர் தமிழ், நமக்கு பந்தமாக தொடர்பாக உறவாக இருக்கின்றது நம்ம பதிகம்தான். எனவே அதுதான் பந்தம். இந்த பந்தம்லாம் வேற, கண்ம பந்தம், மாயா பந்தம், ஆணவமல பந்தம், இவைகள்லாம் வேற. அதுக்கும் பந்தம்னு பேரு. ஆணவ மலத்துக்கு பிரதிபந்தம்னு பேரு, கண்ம மலத்துக்கு அனுபந்தம்னு பேரு, மாயா மலத்துக்கு சம்பந்தம்னு பேரு. இவைகள்லாம் நம்மோட தொடர்பு கொண்டிருக்கின்றன. அவைகள் நம்மை தடை செய்கின்றன. அங்கே பந்தம் செய்வது தடை செய்வதுன்னு அர்த்தம். இந்த பந்தம் இருக்குதே இது தடை செய்வதில்லை, நமக்கு துணை செய்வது, நமக்கு உறவாக இருப்பது. எனவே நமக்கு பந்துக்களாவார் யார், பந்தமாவது யாது அப்படின்னு கேட்டால் பந்துக்களாவார் சிவபெருமானும் திருஞான சம்பந்தர் முதலிய 4 பெருமக்கள், சாஸ்திரம் பண்ணின மெய்கண்டார் முதலியவர்கள் தான் பந்துக்கள். நமக்கு பந்தம் எது என்று கேட்டால் அவருடைய அருளி செயல்களாகிய தேவார திருவாசகம், மெய்கண்ட நூல்கள், இவைகள் தான் நமக்கு பந்துக்கள். மற்ற பந்துக்கள்லாம் சும்மா. அந்த அளவில் இன்னைக்கு பாடம் இருக்குதுங்க. அடுத்த யமகம், அது ஒன்றுக்கும் 2 பொருள் சொல்லணும். அது நான் அடுத்த வச்சுக்கலாம். சரி, கஷ்டம்தான் கஷ்டம்தான். இல்லை முடுகு ஓசையாக இருக்கிறதுனால கொஞ்சம்